வணக்கம், நான் உங்கள் நாகம்மா பேகம். இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டிருந்தா அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா சில அறிகுறிகள் வாழ்க்கை மாறுறதுக்கு முன்னாடியே வரும். இது கதையா தெரியலாம், ஆனா இது ஆயிரக்கணக்கான பேர் அனுபவிச்ச உண்மை. இந்த அறிகுறிகள் உங்க வாழ்க்கையிலையும் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா உங்களுக்கான ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். முதல் அறிகுறி, தனியாக இருக்கணும் போல தோன்றுவது. முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச சத்தம், கூட்டம், பேச்சு எல்லாம் இப்போ எரிச்சலா தெரியுதா? நண்பர்கள் கூட பேசவோ வெளியே போகவோ பிடிக்கலையா? இதை மன அழுத்தம்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க உள்ளார்ந்த மனசு ஒரு புதிய நிலைக்கு தயாராகும்போது அதுக்கு தேவையான அமைதியையும் மௌனத்தையும் தேடும். இந்த தனிமைதான் உங்களை நீங்களே புரிஞ்சுக்க உதவுற முதல் படி. இந்த நேரத்துல நீங்க உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை பத்தி யோசிப்பீங்க. எது சரி, எது தப்புன்னு ஒரு தெளிவு பிறக்கும். அதனால இந்த தனிமைய ஒரு வரமா நினைச்சு ஏத்துக்கோங்க. இரண்டாவது அறிகுறி, பழைய மனிதர்கள் விலக ஆரம்பிப்பது. நீங்க ஒரு மாற்றத்தை நோக்கி போகும்போது சில மனிதர்கள், அது நண்பர்களா இருக்கலாம், இல்ல உறவினர்களா இருக்கலாம், அவங்க தானாகவே உங்க வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க. ஒருவேளை சண்டை வரலாம், இல்லனா எந்த காரணமும் இல்லாமலேயே பேச்சுவார்த்தை குறைஞ்சு போகலாம். இதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இது ஒரு சாபம் இல்ல. மாறாக உங்களுடைய புதிய பயணத்துக்கு தேவையில்லாத சுமைகள் விலகிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. ஏன்னா உங்க ஆற்றல் மட்டம் உயரும்போது அதுக்கு பொருந்தாத நபர்கள் தானாகவே வெளியேறிடுவாங்க. அப்பதான் உங்க பயணத்துக்கு சரியான புதிய மனிதர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. மூன்றாவது அறிகுறி, காரணமே இல்லாம கண்ணீர் வருவது. சில நேரம் பாட்டு கேட்கும்போது இல்ல சும்மா உட்கார்ந்திருக்கும்போது திடீர்னு கண் கலங்குதா? மனசுல எந்த கவலையும் இல்லாம ஒருவித உணர்ச்சி பெருக்குல கண்ணீர் தானாக வருதா? சித்தர்கள் சொல்றாங்க, உள்ளம் சுத்தமாகும்போது கண்ணீர் வழியா பழைய வலிகள், கர்ம வினைகள் வெளியேறும்னு. இது உங்க ஆன்மா சுத்திகரிக்கப்படுறதுக்கான அடையாளம். வருடக்கணக்கா நீங்க மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்த பாரமெல்லாம் கரையுதுன்னு அர்த்தம். அதனால அழுகை வந்தா அதை அடக்காதீங்க. அது உங்களை விட்டு வெளியேறட்டும். அதுக்குப் பிறகு நீங்க ரொம்ப லேசாகவும் நிம்மதியாகவும் உணர்வீங்க. நான்காவது அறிகுறி, சின்ன சின்ன விஷயங்கள்லயே பெரிய நிம்மதி கிடைக்கிறது. முன்னாடி பெரிய வீடு, கார், பதவி, பணம்னு பெருசா வேணும்னு நினைச்ச மனசு இப்போ ஒரு காப்பி குடிக்கும்போது வர்ற அமைதியிலையோ இல்ல ஒரு பூவை பார்க்கும்போது வர்ற சந்தோஷத்திலையோ நிம்மதி அடையுதா அப்படின்னா நீங்க சரியான பாதையில இருக்கீங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய ஆழமான பாதைக்குள்ள நுழையுதுன்னு அர்த்தம். பொருள் சார்ந்த சந்தோஷங்களை தாண்டி ஆன்மா சார்ந்த ஒரு நிம்மதியை நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த நிலை வரும்போது வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க கொண்டாட ஆரம்பிக்கும்போது பெரிய சந்தோஷங்கள் உங்களை தேடி வரும். மாற்றம்ங்கிறது எப்பவுமே சத்தமா வராது. அது ரொம்ப மென்மையா, மெதுவாதான் வரும். அதனாலதான் பல பேர் அதை கவனிக்காம விட்டுடுறாங்க. இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்தா அதை உணர்ந்து ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதத்துக்காக உங்களை தயார்படுத்திக்கோங்க. நீங்க தனியா இல்ல, பிரபஞ்சம் உங்க கூட இருக்கு. இந்த அறிகுறிகள்ல ஒரு அறிகுறி கூட உங்களுக்கு இருந்தா கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் தொடங்கப் போகுதுன்னு அர்த்தம். பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதையே கொடுக்கும். நன்றி.